தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாராயம், கஞ்சா போன்ற போதை விற்பனை. தமிழ்நாடு போதை பொருட்களோட சந்தையாக மாறிட்டு இருக்கு. தினம் டிவியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பத்திரிகைகளை படிச்சீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை. இந்த ஒரு மாதத்திலேயே 150 பேருக்கு மேல கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. காவல்துறை செயல்பட விடாமல் ஆளுங்கட்சியினரின் அராஜகத்தால் காவல்துறை கை கட்டப்பட்டிருக்கிறது. 20 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பழக்கத்தால அவர்கள் வேலைவாய்ப்பின்றி கூலிப்படையாக மாறி இந்த பல கொலைகளில் பார்த்தீங்கன்னா கைதாகிற இளைஞர்களாக இந்த ஆட்சி மக்களை ஏமாற்றுகின்ற விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், நெசவாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் அனைத்து தரப்பினரையும் ஏமாற்றுகின்ற ஆட்சியாக இருக்கிறது. இந்த ஆட்சிக்கு ஒரு எச்சரிக்கை பணி அளிக்கின்ற விதமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த ஆட்சிக்கு 26 முடிவு கட்டுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை உணர்த்துகின்ற விதமாக இந்த தேர்தலில் மாங்கனி வெற்றி பெறும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதிமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு நீங்க சொல்ல விரும்புறீங்க? அம்மாவுடைய தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் தீய சக்தியாகிய திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மா அவர்களுக்கு 98 பாராளுமன்ற தேர்தல் போது 96 வீழ்ச்சிக்கு பிறகு தேர்தல் தொடங்கிய பிறகு 98 அம்மா அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு 30 தொகுதிகளில் நமது கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அன்றைக்கு அம்மா அவர்களின் கருத்தை வலுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருந்தவர்கள் பாட்டாளி நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். அதுபோல 2001 தேர்தலையும் அம்மா அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு உதவிகரமாக இருந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதுபோல 2009 மத்தியிலே அமைச்சராக இருந்த அன்புமணி அவர்கள், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதையெல்லாம் பதவியெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு அம்மா அவர்களுடன் கூட்டணி வைத்தார்கள். அதனால் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் வாக்களிக்க வேண்டிய வாக்களித்தார். எடப்பாடி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். மாத்தி நான் தான் துரோகின்றாரு, அண்ணாமலை துரோகிங்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் தேர்தல் முடிஞ்சதும் அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப தேர்தல் முடிஞ்சதும் நாம் எல்லாம் அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்பொழுது நமது ஒரே நோக்கம் தீய சக்தி திமுக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். அண்ணாமலையை பச்சவந்தின்றாரு. அண்ணாமலை இதை பற்றியெல்லாம் இந்த தேர்தல் காலத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இதில் மாங்கனியின் வெற்றி தான் தமிழ்நாட்டு மக்களின் வெற்றியாக இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. திமுகவிற்கு ஒரு எச்சரிக்கை மணி அளிக்கின்ற விதமாக இந்த தேர்தலில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி சின்னமான மாங்கனி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் அதை பற்றி மாத்திரம். அதாவது நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்காங்க அதிமுக. சசிகலா அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அழைப்பு விடுக்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு இதில் என்ன சார்? ஏன்னா இந்த நேரத்தில் மனதில் இருக்கிறதுல எல்லாம் ஒரே எண்ணம், தீய சக்தியாகிய திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்துவதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வருவதற்கு 26 வருவதற்கு ஒரு அச்சாரமாக அமையும் என்பதுதான் இந்த தேர்தல். இதில் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் அவர்கள் எங்கிருந்தாலும் ஐயா ராமதாஸ் அவர்களை வெற்றி சின்னமாகிய மாங்கனி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி வேட்பாளர் ஸ்ரீ அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கின்ற எந்தவித
மக்களுக்கு திட்டங்களை வழங்காத இந்த ஆட்சிக்கு ஒரு எச்சரிக்கைப்படியாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நமது எல்லோருடைய எண்ணமாக